இங்க இந்த எம்எல்ஏ அவங்களோட மருமக பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் தெரிஞ்சதுமே அவங்கள கொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்து அவங்கள ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. சோ ஹீரோ கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை காப்பாத்தியாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போறாங்க. ஆனா அதுக்குள்ளே இந்த விஷயம் லட்சுமின்ற பொண்ணுக்கு தெரிய வந்தது. ஆக்சுவலா அந்த பொண்ணோட நகையெல்லாம் இந்த பொண்ணு தான் வச்சிருப்பா. சோ அந்த நகைக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறா. தென் கவுன்சிலர் செகண்ட் ஒய்ஃபோட தம்பி இந்த பொண்ணு அடையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பான். இந்த விஷயத்தை சொல்லி அந்த பொண்ணை மட்டும் கொலை பண்ணிட்டான், நான் உனக்கு தான் சொல்றேன். அவன ஆசைக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா அப்பன் பார்த்து ஹீரோ வந்து எம்எல்ஏ இந்த பொண்ணை கொலை பண்ண சொன்னாரு, நான் தான் காப்பாத்தி வச்சிருக்கேன்ற உண்மையை இவங்கிட்ட சொன்னதுமே இவனும் அந்த பொண்ணை கொலை பண்ணாம விட்டுறான். இருந்தாலுமே அந்த பொண்ணு இறந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து அந்த பொண்ணு கிட்ட காமிக்கிறான். அந்த பொண்ணு மீத நம்பிடுறா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு அடுத்ததான் எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும். சோ இவர் மேல பழி போட்டுட்டா நம்ம அடுத்த எம்எல்ஏ ஆகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. அண்ட் எம்எல்ஏ அவங்க மருமகளை போட்டு தர ஒரு பிளான் போடுவாரு. அதை இந்த பொண்ணு தெரியாம வீடியோ எடுத்து அந்த ப்ரூஃபையும் வச்சிருக்கா. இப்போ இந்த ப்ரூஃபை வச்சு இந்த எம்எல்ஏ தான் இந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லிடுறா. அதனால எம்எல்ஏக்கு கெட்ட பேர் வர ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோ இந்த பொண்ணு பண்ணது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிரா. தென் இந்த மருமக கிட்ட எம்எல்ஏ தான் எல்லா வேலையும் செய்ய சொன்னாரு, இருந்தாலுமே நீ பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் தெரிஞ்சுமே உன்னை கொல்லாம விட்டுட்டாருன்னு சொல்றா. சோ இப்போ நியூஸ்ல இருந்து ஆளுங்களா வந்து எம்எல்ஏ கிட்ட கேள்வியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து எல்லாரையும் காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா அவங்க மருமகளே வந்து காஃபி குடுக்குறா. அதை பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. தென் ஹீரோ இந்த பொண்ணு பண்ண தப்பெல்லாம் வெளியே விட்டுறா. சோ இந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க.